World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். பாரம்பரிய மற்றும் மருத்துவ ஜோதிடம் தாந்திரிக ஜோதிடர் அஸ்வினி ஜோதிட நிலையம் திருச்சி திரு நந்தகுமார் அவர்கள் நவாம்ச ரகசியங்கள். பொதுவாக ஜோதிடத்தில் எல்லாமே ராசி கட்டத்தையே பார்த்து பலன் சொல்லிட்டு போயிடும். இப்போ நவீனமாயிருச்சு, வெறும் நட்சத்திரத்தை சொல்லிடுவோம், வாழ்வியல் பரிகாரம்னு போயிடும். நவாம்சம் அதிகமாக யாரும் சொல்கிறதில்ல. நவாம்சம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நவாம்சம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய அருமையான டாபிக். அதோட ரகசியங்களை நமக்கு பிரபல்யமாக சொல்கிறார், ரகசியத்தை போட்டு உடைக்கிறார். நவாம்ச ரகசியங்களை பற்றி பேச வருமாறு திரு நந்தகுமார் அவர்களை அழைக்கிறேன். வருக வருக. திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 38வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு காலையில் இதுவரையில் அனைத்து பேச்சாளர்களின் பேச்சை ரசித்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த நமது ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவர் உயர் திரு வளர்ச்சி தினேஷ் ராஜா ஐயா அவர்களுக்கும் நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி இந்த மாதம் நம்ம கொடுத்த தலைப்புக்குள்ளே போகலாம். இந்த மாதம் நம்ம கொடுத்த தலைப்பு நவாம்சம். நவாம்சத்தோட சூட்சுமங்கள். நவாம்சம் எல்லாருக்குமே தெரியும், அதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் கற்றுக்கிட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ பொதுவாக எல்லாருக்குமே நிறைய வர்க்க கட்டங்கள் இருக்கிறது தெரியும். D4, D6, D7, D9 அப்படி நிறைய இருக்குது. சப்தாம்சம், பத்தாம்சம் அப்படி நிறைய இருக்குது இல்லையா? அதில் D9 சொல்லக்கூடிய இந்த நவாம்சம் கட்டம் தான் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு ஜாதகம் அந்த காலத்துலேருந்து எழுதும்போது D1ன்ற ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் சேர்த்து தான் எழுதுவாங்க. ஸோ அப்போ அதிலேருந்தே தெரியும் நவாம்சம் எவ்வளோ முக்கியமானதுன்னு. ஸோ நவாம்சத்தில் நிறைய விதிகள் இருக்குது. நவாம்சத்துக்கும் நிறைய கணிதம் இருக்குது. நவாம்சத்துக்கும் நிறைய கிரகஸ்புடம் இருக்குது. ஆயாதியிலேருந்து எல்லாமே இருக்குது. அப்போ நவாம்சத்தில் என்ன சூட்சமம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ நம்ம பேச போகிறோம். நவாம்சத்தை பற்றி எல்லாருக்கும் எல்லா விதமும் தெரிஞ்சிருந்தாலும் பொதுவான விஷயங்களை தாண்டி ரொம்ப முக்கியமான சூட்சங்கள் மட்டும், ஏன்னா நேரம் கருதி சீக்கிரமாக முடிக்க சொல்லி எங்கள் அண்ணன் அருண்ரமணன் சொல்லிட்டாரு. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன தேவையோ அதை மட்டும் சொல்கிறேன். பொதுவாக நவாம்சம் அப்படின்னா மேரேஜுக்கு தான் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல், அதுதான் முக்கியம், அதுக்காக தான் நிறைய பார்க்குறது. ஆனால் அதையும் தாண்டி அதுக்குள்ளே நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அதை நிறைய குருமார்கள்ட்ட நேரடியாக கற்றுக்கிட்ட மூலமாக அதில் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் கோரிலேட் பண்ணி உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் நவாம்சம் திருமணத்தை தாண்டி திருமணத்துக்கு அப்புறமான நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா குறிக்கும். அது எப்படி D1 சொல்லக்கூடிய ராசி கட்டம் திருமணத்திற்கு முன், D9 சொல்லக்கூடிய நவாம்ச கட்டம் திருமணத்திற்கு பின்னுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் நல்லா தெளிவாக புரியும். உங்களுக்கே புரியும். இது ஜாதகம் தெரியணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஜாதக கட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம். நமக்கு எழுதியிருக்கிற ஜாதகத்தில் 2 கட்டம் போட்டிருப்பாங்க. அதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது D1 சொல்லக்கூடிய ராசி கட்டம், ரைட் சைடில் இருக்கிறது D9 சொல்லக்கூடிய நவாம்ச கட்டம். ஸோ கல்யாணம் ஆனவங்க, திருமணம் ஆனவங்க திருமணத்திற்கு முன்னாடி D1 சொல்லக்கூடிய இந்த ராசி கட்டத்தையும் திருமணத்திற்கு அப்புறம் D9 சொல்லக்கூடிய இந்த ராசி கட்டத்தையும் நீங்கள் கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஸோ அந்த வகையில் திருமணத்திற்கு பின்னான வாழ்க்கைக்கு நம்ம D9 சொல்லக்கூடிய ராசி கட்டத்தை எப்படி இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் ஒவ்வொருத்தருக்கும் நவாம்ச கட்டத்தில் ஒரு லக்னம் ராசி அமைப்புகள் இருக்கும் இல்லையா? அதே போல் நம்மளோட ராசி கட்டத்துக்கும் இருக்கும் இல்லையா? அந்த ராசி கட்டத்துக்கும் நவாம்ச கட்டத்துக்கும் உள்ள கோர் ரிலேஷன்ஸ் எப்படின்னு பார்த்தா அதுலேயும் நமக்கு நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது, நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி மாற்றிக்கணுங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு தான் முன்னோர்கள் இது மாதிரிலாம் குறித்து வச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளோ வர்க்க சக்கரங்கள் இருக்கும்போது D9 கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த D9 தான் 9 கிரகங்கள் இருக்கிற மாதிரி 9 வகையாக பிரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கட்டமும் 9ஆக பகுத்து பார்க்குறதுக்கு பேர் தான் D9 சார்ட்டு. ஸோ அதே போல் தான் D6லேருந்து 108 வரையில் நிறைய இருக்குது. அப்போ இந்த நவாம்சத்தில் நவாம்ச லக்னமும் ராசி கட்டத்தில் இருக்கிற ராசி லக்னத்தை வச்சு அவங்க ஜாதகத்தை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ரொம்பலாம் மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப மண்டை குழப்பிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கலாம். எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, ராசி கட்டத்தில் ஒரு லக்னம் இருக்கும், ஒரு கட்டத்தில் லக்னம் போட்டிருப்பாங்க இல்லையா? அதை எடுத்துக்கோங்க. அதே போல் நவாம்சத்தில் ஒரு லக்னம் போட்டிருப்பாங்க.
நவாம்சத்தில் ஒரு லக்னம் அமைஞ்சிருக்கும். அந்த 2 லக்னத்தையும் என்ன சொல்லுது, இந்த 2 லக்னத்தோட குவாலிட்டிஸ் என்ன, 2 லக்னத்துக்குள்ள தொடர்பு என்னன்னு பார்த்தாவே நம்ம ஜாதகம் வந்து பாதி கிணற தாண்டின மாதிரி ஆக்கிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி கட்டத்துலேயும் நவாம்ச கட்டத்துலேயும் ஒரே இடத்துல லக்னம் அமைஞ்சிருந்துச்சுன்னா அது பேர் வர்க்கோத்தாம்சம் அப்படின்னு பேர். வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்கிற இடத்துலையே நவாம்ச கட்டத்துலையும் கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் வர்க்கோத்தமம், அது ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் லக்னம், ராசி கட்டத்தில் இருக்கிற லக்னமும் நவாம்ச கட்டத்தில் இருக்கிற லக்னமும் ஒரே வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு பேர் வர்க்கோத்தாம்சம் அப்படின்னு பேர். ஸோ வர்க்கோத்தாம்சம் அமைஞ்சிருக்கு ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அதுக்கு என்ன பலன், எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தாவே நம்ம வந்து நம்ம ஜாதகத்தை வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வர்க்கோத்தாமாம்சம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னாவே நீங்கள் ஜாதகத்தில் மற்ற தோஷங்கள், கோல அபயோகங்கள், தசாபுத்திகள் எல்லாம் விட்டுருங்க. பொதுவாக எப்படி இருக்கும், பொதுவாக அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு வர்க்கோத்தாம்சம் பெற்ற ஒரு லக்னம் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு வந்து பொதுவாக நிலம் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அவங்க பேர்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. வர்க்கோத்தாம்சம் அடைஞ்சிருச்சுன்றதுனால ரொம்ப பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாது, தீமைன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஜாதகத்தில் லக்னம் வர்க்கோத்தம் அடைஞ்சிருச்சுன்னா நம்ம கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட பார்த்துட்டு தான் வாழ்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிக்க வேண்டியதான். இதை ரொம்ப சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நிலம் கண்டிப்பாக இருக்கும், நிலம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் அவங்களோட வாழ்க்கை வந்து நன்மை தீமை கலந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ அதே போல் ராசி கட்டத்தில் ஒரு லக்னமும் நவாம்ச கட்டத்தில் லக்னமும் 1, 2 இது வந்து மேஷத்தில் இருக்குது அப்படின்னா இங்கே ரிஷபத்தில் இருந்துச்சுன்னா எப்படி, இப்போ வந்து எப்படி பார்க்கணுன்னா, இப்போ ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரியும், 12 ராசிகள் தெரியும் இல்லையா. ஜாதகம் தெரியாதவங்க அந்த கட்டத்தை எடுத்துக்கோங்க. ஜோதிடம் பற்றி பெருசாக தெரியாதவங்க இந்த கார்னரில் மீன ராசியில் இருக்கும், அந்த கார்னரில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு. அங்கேருந்து 1, 2, 3ன்னு எழுதினா 12 வந்துடும். அந்த இடத்தையும் ஒன்றா எழுதிக்கணும். அது 1, 2, 3 அப்படின்னா 4 கார்னர் போயிடும், அப்புறம் 7 கார்னர் வரும், மறுபடியும் 10 கார்னர் வரும், பின்னாடி வந்து 12 வந்துடும் ஈஸியாக. இப்போ இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ராசி கட்டத்தில். ரைட் சைடில் இருக்கிற ராசி கட்டத்தில் அந்த லா போட்டிருக்கிறது எங்கேன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து அது கார்னரில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ரைட் சைடில் ஒரு கார்னரில் இருக்குது, இங்கே வந்து லெஃப்ட் சைடில் இந்த கார்னரில் இருக்குது. இங்கேருந்து எண்ணி போகும்போது 4 இருக்குது அப்படின்னா இது 1, 4ன்னு வச்சுக்கணும். அதே போல் தான் அதே இடத்துல இருந்துச்சுன்னா 1, 1 அதே இருக்குன்றத வர்க்கோத்தாம்சம். அதே போல் அடுத்த கட்டத்தில் இருந்துச்சுன்னா அது பேர் தனாம்சம்னு பேர். ஒருத்தங்க ராசி கட்டத்தில் இருக்கிற லக்னமும் நவாம்ச கட்டத்தில் இருக்கிற லக்னமும் அடுத்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தனாம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தனாம்சம் ஒருத்தர் இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபினான்ஷியலி அவங்க வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் அமையிறது பொறுத்து அவங்களோட பேச்சு, அவங்களோட வாக்கு பலிதம், அவங்களோட அந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை ஹானர் பண்ணுறது, குடும்பத்து மேலே ஒரு அக்கறையாக இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள், நல்ல விரும்பி உணவுகள் சாப்பிட்றது, இதெல்லா பலன்களும் இருக்கும். அதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னாவே அவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சாப்பாட்டுக்கும் சரி, பணத்துக்கும் சரி, சாகிறவர்களும் கவலை இல்லை. ஈஸியாக புரியுதா? சரி, இது வந்து 2. அடுத்தது வந்து அதே போல் 2வது கட்டத்தை தாண்டி 3வது கட்டத்தில், அந்த கட்டம் அடுத்த கட்டம் அதுக்கு அடுத்த கட்டத்தில் நவாம்சத்தில் லக்னம் அமைஞ்சிச்சு அப்படின்னா அது பேர் விக்ரமாம்சம் அப்படின்னு பேர். விக்ரமாம்சம் அப்படின்னு அந்த பேர். அதுக்கூட பலன் வந்து என்னென்னா, ஒரு நீதி, நியாயம், நேர்மை, ஒரு நியாயமான வெற்றி, ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கணும், கோடு போட்டு வாழணும், ஒழுக்கமாக இருக்கணுன்ற சிந்தனை வந்து அதிகமாக இருக்குமா. ஸோ ஒரு கால் மாறி எது இருந்துச்சு அப்படின்னா, ஏதோ திசைகள் இல்லை ஏதோ முன்னோர்கள் பிரச்சனைகள் ஏதோ சம்திங் இருந்துச்சுன்னா அவங்க அந்த மாதிரி லைஃப்பை அமைச்சிக்கிட்டாங்கன்னாவே போதும், பாதி கிணறு தாண்டலாம். ஸோ திரியாம்சம் சொல்லக்கூடிய விக்ரமாம்சம் சொல்லக்கூடிய 3வது கட்டத்தில் லக்னம், ராசி கட்டத்திலேருந்து 3வது கட்டத்தில் நவாம்சத்தில் லக்னம் இருந்துச்சுன்னா நீதி நியாயமாக முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹானர் பண்ணி கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா அந்த அந்த பலாப்பலன்கள் வந்து ரொம்ப ஈஸியாக, நல்ல விஷயங்களை ஈஸியாக ஈர்க்கலாம். இது வந்து 3. அடுத்தது வந்து 4. சப்போஸ் அவங்க ராசி கட்டத்திலேருந்து நவாம்ச கட்டம் 4ஆவதாக இருந்துச்சுன்னா சுகாம்சம்னு பேர். சுகாம்சத்துலன்னா அவங்களுக்கு ஈஸியாக வண்டி வாகனங்கள், ஒரு நல்ல தாயாரோட அன்பு, நல்ல தாம்பத்தியம், நல்ல படிப்பு, ஒரு மாதிரி சுகபோகியான ஒரு வாழ்க்கை வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்ப அலட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ வந்து அவங்களுக்கு 7.5 சனி நடக்குது, ஜாதகத்தில் ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் வந்து செப்பரேட்.
பட் பேசிக்காக அவங்களுக்கு வந்து நவாம்சம் என்ன அவங்களுக்கு சொல்ல வருது, அவங்க ஜாதகம் என்ன சொல்ல வருதுன்னா அவங்க சுகமாக தான் இருக்கணும். ரொம்ப அவங்க வந்து உடலை வருத்திக்கிட்டு வேலை செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். ரொம்பலாம் கஷ்டப்படக்கூடாது, ரொம்பமாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் அப்படி தான் ரொம்ப சாதாரணமாக அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது இதே போல் ராசி கட்டத்திலேருந்து நவாம்சம் கட்டத்தை வந்து 5ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பிரபாம்சம், பிரபாம்சம்னு பேர். அதே இதுவும் அப்படி தான். ஒரே பொதுவாகவே நம்ம ராசி கட்டத்திலும் லக்ன கட்டத்துலையும் அவங்களோட லக்னமும் ராசி, அந்த லக்னமும் சரி ராசி கூட இதை எடுக்கலாம். ஆனால் முதல்ல நம்ம லக்னத்தை வச்சு மட்டும் பார்த்தோம்னா அந்த லக்னமும் ராசியும் 1, 5, 9 இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்தை ரொம்பலாம் நோண்டி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. எவ்வளோ கிரகங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்கான ரூட்டும் சரியான ஆட்களும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக அமைஞ்சிருவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா ஒரே தத்துவத்தில் இருக்கும். 1, 5, 9 ஒரே தத்துவத்தில் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரே தத்துவத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி பிறக்கலனா கூட எல்லாமே தேவைக்கு ஏற்ற விஷயங்கள் தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற அளவுக்கு கிடைக்கும். அதெல்லாம் இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக மன நிம்மதியாக இருப்பாங்க, இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு மாதிரி பிரபாம்சம்னாவே ராஜ வாழ்க்கைன்னு தான் பேர். ராஜ வாழ்க்கைன்றது அப்படியே மாட மாளிகை அப்படியே ஒரு பெரிய வில்லா பங்களாலாம் இல்லைனாலும் கூட அவங்க ராஜா மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் இதெல்லாம் பாசிட்டிவிட்டி இவ்வளோ நாள் இருந்த மாதிரி நெகட்டிவ் என்னென்னா லக்னத்திலிருந்து நவாம்ச லக்னம் 6ஆம் இடமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரோகாம்சம். ஸோ பொதுவாகவே 6, 8, 12 சரியில்லை இல்லையா? அதே போல் தான் இங்கேயும். ஸோ ஒரு ஜாதகம் வருது, நம்ம ஜாதகம் பார்க்குறோம் இல்லை நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ராசி கட்டத்துலையும் நவாம்ச கட்டத்துலையும் அந்த இது வந்து 6, 8 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜாதகம் சொல்கிறதே ரொம்ப டஃப்பாக இருக்கும். அவங்கள திருப்தி பண்ணவே முடியாது, இல்லைனா சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க. நம்மளை வந்து ஒரு மாதிரி இடக்கு முடக்க கேள்வி கேட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி ஈஸியாக கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க, நம்மளை நிறைய யோசிக்க வைப்பாங்க. அதனால தான் வந்து 8ஆம் அதிபதி சாரம் லக்னம் பெறக்கூடாது, 6ஆம் அதிபதி சாரம் லக்னம் பெறக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ 6, 8, 12 இந்த மாதிரி லக்னம் நவாம்சம் அமைஞ்சிருச்சு அப்படின்னாவே ஒரு நெகட்டிவ் தான். அப்போ அது மாதிரி ஒரு ஜாதகம் வரும்போது அவங்கள அதிகமாக அவங்கள பேச விட்டு தான் நம்ம பேசணும். நம்ம ரொம்ப அவங்களுக்கு நம்மக்கிட்ட தெரிஞ்ச வித்தைகள்லாம் அங்கே இறக்கவே கூடாது. இதெல்லாம் ரொம்ப சூட்சமம், ரொம்ப முக்கியமான சூட்சமம். இதெல்லாம் ஒரு ஜாதகம் இப்படி வரும்போது இப்படி அமைப்பு இருக்குன்னா அமைதியாக இருந்தாவே பாதி பிரச்சனை அவங்களே சொல்லிடுவாங்க. அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பேசினாவே போதும். சரி, ஏன்னா அவங்க வந்து ஈஸியாக கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. 6, 8 இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும் அது. ஸோ நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குது, நம்ம ஜாதகத்தில் அப்படி இல்லை, நம்ம பையன் ஜாதகத்தில் அப்படி இருக்குன்னா நம்மளே ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கலாம் இவன் கண்டிப்பாக சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மைண்ட் செட்டை ஏற்படுத்திக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு குரு ஏதோ ஒரு நம்ம குலதெய்வ கோயிலில் தத்து கொடுக்குறதோ இது மாதிரி ஏதாவது விஷயங்களை செஞ்சு கொஞ்சம் மனசை பரிகாரமாக பக்குவப்படுத்திக்கலாம் நம்ம. அதே போல் அவனுக்கும் நம்ம வந்து சில விஷயங்களை ரொம்ப திணிக்காமல் சரி அவன் அப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்காக அட்லீஸ்ட் வரலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சூட்சுமத்தை சொல்கிறோம், பயமுறுத்துறதுக்காக இல்லை. ஸோ அதே போல் ரோகாம்சம் அப்படின்னா நிச்சயமாக கடன் வழக்கு நோய் எதிரி தொல்லையை அவங்களே ஏற்படுத்திக்குவாங்க. அவங்களே வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் எங்கேயாவது பேசி இல்லை யாருக்காவது கடனை வாங்கி கொடுத்து ஒரு வட்டிக்கு ஆசைப்பட்டோ இல்லை வந்து ஒரு நல்ல நன்மை செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு அவங்களாவே போய் மாட்டிக்குவாங்க. இந்த லக்னமும் நவாம்ச லக்னமும் 6, 8 இருக்கிறவங்க, லக்னமும் நவாம்ச லக்னமும் 1, 6 இருக்கிறவங்க. அதனால் அவங்க வந்து அப்படி நம்ம ஜாதகத்தில் அப்படி இருக்குன்னா அட்லீஸ்ட் இந்த விஷயங்களையாவது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். மேலே போகிறோம் அடுத்த லெவலுக்கு வளர்கிறோங்கிறது செகண்டரி, நமக்கு நாமளே சூனியம் வச்சுக்காமல் இருக்கலாம். ஸோ இது நல்ல விஷயங்கள தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து இதே போல் நவாம்சம் இது வந்து 1, 7 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இணையாம்சம்னு பேர். இணையாம்சம் அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா நன்மை தான், நமக்கு ஆப்போசிட் நம்மளோட ஒய்ஃபும் நம்மளும் ஈருருள் ஒரு உடல், அது என்ன சொல்லுவாங்க புரியலையா, ஓருடல் ஈருயிர், ஓருடல் ஈருயிர், அது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். சமுதாயத்திலே மதிப்பு கிடைக்கும். நம்மளை ஆப்போசிட்டாக நினச்சிட்டு ரெண்டு பக்கமாகவும் யோசித்து ரெண்டு பக்கமும் யோசிக்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கே வந்து அந்த இடத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், இவங்க பாயிண்ட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ணி கொண்டு போயிட முடியுமா. அடுத்ததான் முக்கியமான லக்னமும் நவாம்ச லக்னமும் ராசி லக்னமும் 6, 8 இருந்துச்சுன்னா அது ரொம்ப டஃப். ஆக்சுவலி அது வந்து அவமிருத்தாம்சம் அப்படின்னு பேர்.
இப்போ வந்து சில லக்னங்களுக்கு துலா லக்னம் இல்லை விருச்சிக லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு தான் எஸ்பெஷலி வரும். துலா லக்னமும் மேஷ லக்னமும் 6-8 வந்துடும். ஸோ இப்போ அவங்க வந்து பெருசாக இதை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரே ராசி அதிபதி ஒரே ஒருத்தராக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக கவனிக்கிறது இல்லை. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மைல்டாக ஒரு பிடிவாதம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து ஒரு சுப கிரகமாக இருக்கும். ஸோ அதனால் சுப எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு 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 ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்கள தாண்டி மற்ற யாராக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் 8 அமைஞ்சிச்சுன்னா அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பழகணும். சப்போஸ் அவங்க ஜாதகத்திலே இருந்துச்சுன்னா அவங்களும் இந்த நோய் நொடி எதிரிகள் அந்த மாதிரி விஷயங்கள், முக்கியமாக இந்த பிரச்சனைகளை கிளப்பக்கூடிய இடங்கள், பிரச்சனையான இடங்கள், உயரமான இடங்கள், ஒரு மாதிரி ஆறு சுழல்கள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாத இடங்களாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்க ஆசைப்பட்டு போவாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லக்னமும் ராசி லக்னமும் இங்கே நவாம்ச லக்னமும் 6-8 இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வீம்புக்குன்னே இதெல்லாம் போய் பண்ணுவாங்க. இந்த பைக் ரேஸ் பண்ணுற பசங்களாம் இருக்காங்கள்ல, அந்த பேரிகார்ட்லேயே வண்டி ஓட்டு போவாங்க. அப்புறம் அப்படியே ஃபுல்லாக வீலிங் பண்ணிட்டு போவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக லக்னமும் ராசியும் 6-8 இருக்கும். இல்லைனா இங்கே D1லையும் D9லையும் 6-8 இருக்கும். டெஃபினட்டாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தான் வந்து அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சீக்கிரமாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பை காட்ஸ் கிரேஸ் அவங்களோட முன்னோர்கள் பூர்வ புண்ணியம் ஏதாவது இருந்துச்சுன்னா சரியாவாங்க. இல்லை அவங்களாம் தான் பின்னாடி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறதால நம்ம பார்க்கலாம். இவெல்லாம் ஆரம்பத்தில் நல்லா ஆடி இருப்பான்டான்னு நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் அந்த மாதிரி பீப்புளாக தான் இருப்பாங்க. அது அட்லீஸ்ட் அவங்க அப்போவாது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இல்லை நம்ம வீட்டில் அப்படி யாராவது இருக்காங்கன்னா இப்போயாவது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டோன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை சொப்போ 6, 8, 12 அப்படி ஏதாவது அமைஞ்சிருச்சுன்னா இதை வந்து ஒரு பயமுறுத்தலாக பார்க்காம ஒரு எச்சரிக்கையாக பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்ம குடும்பமும் நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அது முன்னாடியே சொன்ன மாதிரி D1லையும் D9லையும் 1-9 இருந்துச்சுன்னா அது வந்து பாக்கிய அம்சம்னு பேர். அனைத்து பாக்கியங்களும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். முன்னாடி 5 பார்த்தோம் இல்லையா, அதே பிரபு, அதே போல் இந்த 9 வந்து நல்ல பாக்கியம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. அவங்க பணம் மற்ற விஷயங்களெல்லாம் செகண்டரி, அவங்களுக்கு வந்து பெரிய அன்பான எல்லாமே கிடச்சிரும். நல்லா நிம்மதியான வாழ்க்கை தான் வாழுவாங்க. அப்படி ஏதாவது யாரும் எனக்கு அப்படி தான் இருக்குது, நான் அப்படி ஒன்றும் வாழலை அப்படின்னா அவங்க அந்த பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட அந்த லக்னாதிபதி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவ் விஷயத்தில் கையை வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு ராகு ஒரு சனி பகவான் வச்சுக்கோங்க, அவங்க வந்து இயற்கை பாவர், அவங்க தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பாக வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனத்தில் போயிடுவாங்க. அவரோட நெகட்டிவிட்டி பாயிண்டில் ஓவராக தூங்குவாங்க. இல்லை ஒரு அக்ரெசிவாக வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் ரொம்ப பொறுமையாக பண்ணுவாங்க. தேவையில்லாத நேரத்தில் வேகமாக பண்ணிவிட்டு மாட்டிக்குவாங்க. பேசக்கூடாத இடத்துல பேசிக்கிட்டு மாட்டிக்குவாங்க. பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் கெட்ட பேர் ஆயிடுவாங்க. நம்மளோட பாயிண்ட்டை சொல்ல மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அப்போ அதை எதுன்னு பார்த்து திருத்திக்கலாம். இந்த மாதிரி லக்னம் பாக்கிய அம்சம் தான் இருக்குது, ஆனாலும் ஒரு பாக்கியமான வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அப்படி மேக்ஸிமம் இருக்காது. அப்படி ஒரு சிலருக்கு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து 1-10னா அது பேர் வந்து ராஜ்யாம்சம். ராஜ்யாம்சம் அப்படின்னா போட்டிகளெல்லாம் வெற்றி. அவங்க வந்து அப்போ போட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து ஒரு தொழில் ரீதியான விஷயங்களில் எதாக இருந்தாலும் அடுத்தவங்கள ஒரு போட்டியாக கருதுனா, ஒரு இவங்கள விட நல்லா வளர்ந்துடணும், இந்த கம்பெனியை விட நம்ம கம்பெனியை பெருசாக்கணும், அந்த மாதிரி ஒரு போட்டி மைண்ட் செட்டை மைண்டில் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாத அளவுக்கு, மற்ற வேறு எதுவும் நெகட்டிவ் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் போட்டி விஷயங்கள் இருந்தால் போட்டி போட்டால் ஜெயிச்சிருவாங்க வச்சுங்களேன். எதுக்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகும்போதோ எதுக்காக இருந்தாலும் ஒரு போட்டி நீங்கள் செஞ்சு பார்த்துருவோன்ற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் இருக்காங்கிறதே செக் பண்ணி பாருங்கள். அதே போல் 11 தான் லாபாம்சம். லாபாம்சம்ங்கிறது ஒரு சின்ன ஒரு எஃபர்ட்டு பெரிய லாபம். ஸோ ஒரு லோ ரிஸ்க்கு ஹை ரிவார்டுங்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன முயற்சிகளில் கூட பெரிய வெற்றிகள் கிடைக்கும். எந்நேரமும் லாபம் கருதி தான் இருப்பாங்க. லாபம் சம்மந்தப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெற்றி எதிலும் வெற்றி, லாபம், வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக வச்சுருப்பாங்க. அடுத்தது விரயாம்சம். முன்னாடி சொன்ன மாதிரி 8, 12 மாதிரி 12 பேர் விரயாம்சம். விரயாம்சம் உள்ளவங்க வந்து எதையுமே விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எதை பார்த்தாலுமே ஒரு விரய மனப்பான்மை தான் இருக்கும். போனால் போகட்டும், பார்த்துக்கலாம், எது சொத்தே போனாலும் பரவாயில்லன்ற வார்த்தைகள்லாம் அவங்க கண்ணில் வாயில் நிறைய வரும். நிறைய நெகட்டிவிட்டி பேசுவாங்க. செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, முக்கியமாக அவங்க என்ன பண்ணணுன்னா,
இன்றைக்கி என்ன வருமானம் வந்தாலும் கையில் வச்சுக்காமல், அதாவது அவங்க அக்கௌண்ட்லேயோ அவங்களே வச்சுக்காமல், அவங்களுக்கு யார் ரிலவெண்ட்டாக நல்ல கரெக்டாக ஜாதகம் இருக்கோ, ஒய்ஃபோ குழந்தைங்களோ அம்மா அப்பாவோ யாருக்கு சரியான கமிட்டாக இருக்கோ அவங்கக்கிட்ட மாற்றிடணும். அவங்க தான் நிச்சயமாக அவங்க பேரில் சொத்து வச்சுக்க கூடாது. அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு பேர் சிம்பிளாவது ஒரு 10,000 ரூபாவது அவங்க பேரில் ஒரு டெபாசிட் போட்டுக்கணும். நிச்சயமாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஒரு ப்ரீமியம் நல்லா கட்டுற மாதிரி, அதாவது ரிட்டர்ன் வராத மாதிரி டேர்ம் பிளான்லாம் இருக்குது. அதில் வந்து நமக்கு எதுவும் பணம்லாம் வராது. அதை வந்து அவங்க போட்டு வச்சுக்கணும். இந்த 3, 6, 8, 12 இது மாதிரி அமைஞ்சவங்களுக்கு இது ஒரு சூட்சமமான பரிகாரம். என்னென்னா இந்த டேர்ம் பிளான் மாதிரி பலன் இல்லாத பலன், அதாவது நம்ம இறந்து போனால் தான் பணம் வரும், அந்த மாதிரி சில டேர்ம் பிளான்லாம் இருக்குது. அந்த பிளான்லாம் ரெகுலராக பணம் செலுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா அதை பணம் இழப்பை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். வருஷம் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸும் அப்படி தான். இதெல்லாம் வந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு முன்னோர்கள் சொன்ன வழிகள். எப்படின்னா இந்த ராசியும் லக்னமும் அந்த இதை வந்து ராசி கட்டத்துலேயும் லக்ன கட்டத்துலேயும் இது வந்து லக்னத்துக்கு மட்டும் பார்க்காம ராசிக்கும் பார்க்கலாம். ஸோ ராசிக்கும் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. இப்போ நம்ம வந்து லக்னம் வந்து மேஷ லக்னமாக இருக்குது, ஆனால் ராசி வந்து மிதுன ராசியாக இருக்குன்னு வச்சுக்கலேன். அந்த ராசியையும் அங்கே சந்திரன் நிற்கிற நிலையையும் பார்த்தாலும் அதுக்கேற்ற மாதிரியும் இதை நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ மறுபடியும் பார்த்து அதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியும் சில விஷயங்கள் நமக்கு நாமளே ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நிலையை அடையிறதுக்கு நமக்கு நாமளே எந்த ஜோதிடர்கிட்ட போகாமல் யார்கிட்டையும் அதிகமாக விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் நம்மளே எப்படி இருக்கும், நம்ம சார்ந்தவங்க எப்படி இருக்காங்க, நம்ம குழந்தைங்க எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான சூட்சமான விஷயங்கள். ஸோ இதை தாண்டி நிறைய விதிகள்லாம் இருக்குது. நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆனால் டைம் தான் இல்லை. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சில விதைகளை சொல்கிறேன். நவாம்சத்தில் இருக்கிற லக்னத்தை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லக்னமும் நம்ம நவாம்ச லக்னமும் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ நவாம்ச லக்னத்தோட அதிபதியோட குவாலிட்டிஸு நமக்கு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். நம்மளோட தோற்றம், நம்மளோட வாழ்க்கை நிலை, நவாம்சத்தில் இருக்கிற கிரகங்களை வச்சு, நவாம்ச கிரகங்களில் குரு இந்த மாதிரி நல்ல சுபகிரகங்கள் இருந்தால் ராசிக்கு எப்படியோ அதே போல் தான் நவாம்சத்துக்கும். அது ஆஃப்டர் மேரேஜ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி ஒரு நிலையில் இருப்பாங்க, மேரேஜுக்கு அப்புறம் ஒரு நிலைமைக்கு மாறிடுவாங்க. காரணம் என்னென்னா நவாம்ச கட்டம் வந்து நல்ல பலமாக இருக்கும். ராசி கட்டத்தை விடவும் நவாம்ச கட்டம் பலமாக இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நம்ம இதை இப்போ ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த ஒரு கட்டத்தை மட்டுமே பார்த்துட்டு பலன் நினைக்கக்கூடாமல் இருக்கிறதுக்காக தான் முன்னோர்கள் இந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து 2வது கட்டத்தை வச்சு வாழ்க்கை துணையோட பேச்சு, நம்ம மனைவி என்ன மாதிரி பேசுவாங்க, அவங்களோட நுண்ணறிவு, செல்வ நிலை, அப்புறம் திருமணத்திற்கு பிறகு ஏற்படும் மற்ற தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் வந்து நம்ம நவாம்ச கட்டத்தை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2ஆம் வீடு கெட்டு போச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நெருக்கடியாக இருக்கும். அந்த 2ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் இருக்குது, பாவகிரகங்கள் பார்க்குது. அதாவது நவாம்ச கட்டத்தில் சொல்கிறேன். நவாம்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அவங்களோட நம்ம வந்து பேச்சு வந்து மனைவிகிட்ட சரியாக பேச்சை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசணும். கமிட்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது. இதை செஞ்சிடறேன் அதை செஞ்சிடறேன் கொடுக்கக்கூடாது. முக்கியமாக அவங்க கையில் பணம் கொடுத்துட்டு வாங்கக்கூடாது. நம்ம அங்கே வச்சுட்டு எடுத்துக்க சொல்லணும். இல்லைனா அவங்கள இங்கே கீழே இங்கே வைங்க டேபிளில் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லணும். அந்த மாதிரிலாம் பழக்க வழக்கங்களில் ரொம்ப சூட்சமாக செயல்படலாம். ஸோ இப்போ வந்து நவாம்சத்தோட 3வது பாவம் என்ன சொல்லும் அப்படின்னா அவங்களோட முயற்சியால் திருமணம் செய்யக்கூடியவங்க, இந்த லவ் மேரேஜ் பண்ணக்கூடியவங்க வாழ்க்கையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த நவாம்சத்தோட 3ஆம் பாவத்தை வந்து குரு பார்வை இந்த மாதிரி சில சுபகிரகங்கள் பார்த்துருக்கும். பார்க்கும்போது அவங்க முயற்சி அதிகமாக இருந்து நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் கொண்டு போகும். அந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துச்சுன்னா விவாகரத்து வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ரமாக இருந்தேன்னா வேறு கதை. வக்ரமாக இருந்தால் ஐயா சொல்லியிருக்காரு. வக்ரம் பலன்லாம் ஐயா சொல்லும்போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக போயிடுச்சு. எனக்கெலாம் 3 கிரகம் வக்ரம், 2, 3, 4, 5, 6, 7 எல்லா வீடும் வக்ரம் தான். அதனால் ஐயாட்ட கொஞ்சம் கிளியராக கேட்டு எல்லாம் பண்ணணும். ஸோ அதே போல் வக்ர கிரகங்கள் வந்து இருந்துச்சு, ஒரு 3ஆம் பாவத்தில் இருந்தது. 3ஆம் அதிபதியோட பாம்பு கிரகங்களை கூடிய ராகு கேது இல்லைனா இயற்கை அசுபர்கள் தொடர்பு கொண்டால் கூட இந்த விவாகரத்தை நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ விவாகரத்து அளவுக்கு போன பிறகும் சில பேருக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து என்ன பண்ணலான்னா சனி பகவான் மிருகஸ்ரீடம், சித்திரை, அவிட்டம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது அப்ளை பண்ணால் ஈஸியாக கிடைக்குமா, அதில் ஒரு சூட்சமும் இது தெரிஞ்சுக்குங்க. இது மாதிரி ஆக்சுவலாக ஒரிஜினலாக யூஸ் பண்ணுறவங்க வேணுங்கிறவங்களுக்கு தேவையில்லாமல் எதுவும் பண்ணிடாதீங்க. உண்மையாலுமே அப்ளை பண்ணிட்டு 2 வருஷமாக இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி டைம் இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் அவங்களுக்கு இது ஒரு சூட்சமத்தில் ஒரு சூட்சமம். ஸோ அதே போல் நவாம்சத்தோட 4ஆம் வீடு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவங்களோட சுய உணர்வு, அவங்க மாமியாரோட நிலை, அவங்க எப்படின்னு பார்த்துக்கலாம். நவாம்ச லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்த்தா அவங்க மாமியாரோட குவாலிட்டிஸ் அதில் வரும். அப்போ அந்த லக்னத்தை என்ன கிரகங்கள் பார்க்குது, எப்படி இருக்குது, அதோட இம்பேக்ட் என்னென்னு பார்த்தோம்னாவே அவங்களோட குணநலங்கள்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். இது பார்த்துக்கணும். சுபகிரகங்களெல்லாம் பார்க்கப்பட்டால் ரொம்ப நன்மை, பாவகிரகங்களாக பார்க்கப்பட்டால் மாமியார் வீட்டு சீதனங்கள்லாம் நமக்கு பெருசாக வந்து சேராது அப்படி வச்சுக்கோங்க. அதே போல் நவாம்சத்தோட 5ஆம் பாவகத்தில் வந்து திருமண வாழ்வு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மனைவி மேலே ஏற்படக்கூடிய காதல், புரிதல், அந்யோன்யம், இதெல்லாம் வந்து 5ஆம் இடத்தை வந்து சொல்லுது. கடந்த கால பதிவுகளை பற்றியும் இந்த நவாம்சத்தோட 5ஆம் பாவகத்தில் இந்த கடந்த காலத்தோட பதிவுகள் கூட அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய விதிகள் இருக்குது. அதை இன்னொரு டைம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது வந்து நவாம்சத்துக்கு 6ஆம் பாவகம். நவாம்சம் 6ஆம் பாவம் வந்து திருமண வாழ்வுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய கடன்கள், நோய்கள், மனைவிக்கு வரக்கூடிய நோய்கள், இந்த மாதிரி விஷயங்கள், பணிபுரியும் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுக்கும். அந்த நவாம்ச லக்னத்தில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட காரக நோய்க்கு தான் மனைவிக்கு வரும்ன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ யாருக்காவது குரு இருந்துச்சு அப்படின்னா குரு குறிக்கக்கூடிய காரகங்கள், குரு எந்த பாவக அதிபதியோ அது குறிக்கக்கூடிய இடங்களில் தான் மனைவிக்கு நோய் வருமா. ஸோ இப்போ அந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பார்ட்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும் இப்போவே. அடுத்த 7ஆம் பாகம் வந்து அபிஷா மனைவியோட நிலை, அவங்களோட மென்டல் எபிலிட்டிஸு, அதோட அவங்களோட குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே தெரியும். ஸோ அப்போ வந்து 7ஆம் வீடு பொதுவாக சுத்தமாக இருந்தால் நல்லது. ராசி கட்டமாக இருந்தாலும் சரி, நவாம்ச கட்டமாக இருந்தாலும் சரி. அந்த 7ஆம் வீடு, அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான பாயிண்ட் வந்து நவாம்ச லக்னம் சனி பகவானோட வீடுகளில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வரும். ஸோ அவங்க தான் வந்து கொஞ்சம் வெளியூரில் தங்கிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வர மாதிரி, இல்லை கொஞ்சம் சப்போஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வர மாதிரியோ, அப்படியுமே இல்லைனா கூட 2 வேறு பெட்ரூமில் படுக்கிற மாதிரியோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாக ஏற்படுத்திக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சூட்சமான பாயிண்ட்டு. அதே போல் ராசியோட நவாம்ச அதிபதி, ராசியில் இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி. அதாவது ராசியில் 7ஆம் அதிபதி நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்காங்க, அந்த வீட்டோட குணநலங்கள் வந்து மனைவிக்கு ரொம்ப அதிகமாக, மனைவிக்கோ கணவருக்கோ அவங்களோட ஆப்போசிட் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இம்பேக்ட் ஆகுமா. ஒரு சுக்கிரன் குவாலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், செவ்வாயோட காரவங்களுக்கு குவாலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், புதன்னா அது மாதிரி. அப்போ புதன்லாம் இருக்குன்னா அவங்க கணக்குள்ள கேட்பாங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய்னா அவங்க எதையாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, நிச்சயமாக சண்டை போட்டே தான் இருப்பாங்க, எது சொன்னாலும் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளாவே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். சுக்கிரன்னா அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நிறைய ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டே இருப்பாங்க. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. இதுக்கு தேவையில்லாமல் நம்ம எது அவங்களுக்கு பாயிண்ட்னா, இப்போ உங்களுக்கே அவங்கள சமாளிக்கணுன்னா, இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாவது பிடிச்சதை செய்யணுன்னா, இதை நீங்கள் அவங்க ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரூல். அவங்க ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கிற லக்னத்திலேருந்து 7ஆம் அதிபதி எடுத்துக்கோங்க. 7ஆம் அதிபதிங்கிறத போட்டிங்கன்னா வரும். அந்த 7ஆம் அதிபதி நவாம்ச கட்டத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அந்த இடத்து சார்ந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சிங்கன்னா அன்னையிலேருந்து அவங்க உங்களுக்கு அடிமை. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் இது. அவங்க சப்போஸ் நெகட்டிவாக இருக்குது, ரொம்ப செவ்வாயெலாம் இருக்குன்னா நிறைய நான்வெஜ் இது மாதிரிலாம் வாங்கி கொடுங்க, ரெட் கலரில் புடவைலாம் வாங்கி கொடுங்க, ஈஸியாக ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிடுவாங்க நீங்கள். ஆனால் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏன் இப்படி பேசிகிட்டே இருக்க, ஏன் இப்படி சத்தம் போடுற, நம்மளும் திருப்பி சத்தம் போட்டு சண்டையாக தான் இருக்கும். பிள்ளைங்கள்லாம் வெறுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. நிறைய வீடுகளில் அதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் அதே புதனாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக கணக்கு கேட்பாங்க. அவங்க இன்றைக்கி இந்த மாதம் இவ்வளோ வந்ததுமா, இவ்வளோ பண்ணியிருக்கோம், இப்படி பட்ஜெட் போட்டிருக்கோம், இப்படி போட்டிருக்கோன்னு எல்லாமே ஒளிவு முறையெல்லாம் சொல்லிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு அப்படியே நீங்கள் ஏதாவது செலவு பண்ணிவிட்டு அப்படியே மறைச்சிட்டு எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. தேவையில்லாமல் அதை தான் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இது செக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும், ஈஸியாக வேலை செய்யும். இது பார்த்துக்கோங்க. அடுத்தபோது நவாம்ச லக்னத்தோட அந்த வீடு வந்து சுக்கிரன் வீடுனா, அந்த நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நவாம்சத்தில் 7ஆம் வீடு வந்து சுக்கிரனோட வீடாக இருந்துச்சுன்னா அந்த வரக்கூடிய மனைவி வந்து அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. புதனோட வீடாக இருந்தால் படித்த பெண்ணாக இருப்பாங்க. சந்திரன் வீடாக இருந்தால் ரொம்ப அடக்கமானவங்களாக இருப்பாங்க. அதே போல் குருவோட வீடாக இருந்தால் நம்மளை விட உயர்ந்த இடத்துலேருந்து வந்திருப்பாங்க. சூரியன் வீடாக இருந்துச்சுன்னா மனைவி ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, டேலண்ட்டாக இருப்பாங்க, டாமினண்ட்டாக இருப்பாங்க, தேவையில்லாத வரட்டு பிடிவாதமும் இருக்கும். அதே போல் சனியோட வீடாக இருந்தால் ரொம்ப மந்தமாக இருப்பாங்க, சோம்பலாக இருப்பாங்க, ஒரு மாதிரி நோய் இருக்கும், ஏதாவது வலிக்குது, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. செவ்வாயை வீடாக இருந்தால் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க. இவ்வளோ தான் சிம்பிள் மேட்ரு.
இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்மளே நமக்கு அமைஞ்சது இந்த காலத்தில் இந்த பிறப்புக்கு நமக்கு இதுதான் அப்படின்னு முன்னாடியே பக்குவப்படுத்திக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம். அதே போல் 8ஆம் பாவம் திருமண வாழ்க்கையில் அந்த ஆயுள், திருமண வாழ்க்கையோட ஆயுள், திருமணம் எவ்வளோ காலம் போகுங்கிறது ஒரு இருக்கு இல்லையா, விவாகரத்தெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரியா திருமண வாழ்க்கையோட ஆயுள், மனைவியோட ஆயுள், நம்மளோட ஆயுள் எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்கு 8ஆம் பாவம். அதுலேயும் வந்து 8ஆம் வீடு பலமாக இருந்துச்சுன்னா நல்ல திருமண வாழ்க்கை இருக்கும், பலவீனமாக இருந்துச்சுன்னா விபத்துகள், தவறான உறவுகள், அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அதே போல் நவாம்சம் 9ஆம் பாகம் தர்மம், மாமனாரை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அவங்களோட நல்ல குருவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலாம் இருக்கும். நவாம்சத்தில் இதில் ஒரு சூட்சம் என்னென்னா, நவாம்சத்தில் இந்த D9 கெட்டு போச்சு, அதாவது 9ஆம் இடம் கெட்டு போச்சு, பாக்கியம் இல்லை, ராசி கட்டத்தில் இல்லை, நவாம்ச கட்டத்தில் இல்லைன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, நவாம்சம் தான் D60ன்னு ஒரு சார்ட் இருக்கும். அந்த D60 சார்ட்டில் இப்போ நம்ம நவாம்ச லக்னத்தோட நவாம்ச லக்னத்திலிருந்து 9ஆம் அதிபதி யாருன்னு பார்த்து அவர் வந்து D60ல், D60ன்னு சோடாம்சம், அது என்னென்னு பேர் தெரில, அது உங்களுக்கு எது தெரியுதோ அதை நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த வீட்டோட நாளில், அந்த வீட்டில் அந்த கிரகம் D6ல் எங்கே நிற்கிதோ அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு குறிக்கக்கூடிய கிரகத்தோட கிழமையில் ஏதாவது பரிகாரம் பண்ணனா, ஏதாவது விஷயங்கள் அதை நோக்கி செஞ்சால் ஈஸியாக பிரச்சனைகள்லேருந்து, அதாவது அந்த பாக்கியங்கள் அதை ரிசீவ் ஆகாமல் இருக்கக்கூடிய நல்ல பாக்கியங்களெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாமா. அதே போல் நம்ம குழந்தைங்க ஜாதகத்தில் இது மாதிரி இருக்குது, 9ஆம் இடம் லக்னத்துக்கு நவாம்சத்தில், ராசியை விட நவாம்சத்தில் லக்னம் 9ஆம் இடம் கெட்டு போச்சு, நம்ம பொண்ணுக்கே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நிச்சயமாக தெய்வ திருமணங்கள் நடக்கும்ல, வள்ளி திருமணம், இந்த திருமண கோயிலெலாம் நடக்குதுல்ல, அந்த மீனாட்சி திருக்கல்யாணம், வள்ளி கல்யாணம், இந்த மாதிரி தெய்வான திருமணம் இந்த மாதிரி நடக்கும்போது அந்த இதுக்கு வந்து மாங்கல்யம் ஏதாவது நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா யார்கிட்டையாவது சொல்லி, இல்லை ஏதோ ஒரு சின்ன கோயிலில் கூட அது மாதிரி செய்ய சொல்லி மாங்கல்யம் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அந்த நேரத்தில் நம்ம பெண்ணோட கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுமங்கலிகளுக்கு ஏதாவது தானங்களோ இல்லை வந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம், அவங்கள்ட்ட ஏதாவது கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா இதுவும் நம்ம குழந்தைகளோட அந்த D9ல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நவாம்சத்தில் 10ஆம் பாகம் வச்சு நம்ம செய்யும் கடமைகள், நம்ம கர்மா வரும் வழி, நம்மளோட பிழைப்புக்கான அந்த ஜீவனத்துக்கான விஷயங்கள் என்னங்கிறத பார்த்துக்கலாம். அதே போல் 11ஆம் அதில் மனைவி மூலமாக வரக்கூடிய வருமானம், லாபங்கள், மனநிறைவு இதெல்லாம் பார்க்கலாம். 12 வச்சு இழப்பு, மோட்சம், ஞானத்தை தேடுறது இதெல்லாம் பார்க்கலாம். 12ஆம் அதிபதி கெட்டு போகாமல் இருந்தால் தான் அந்த படுக்கை சுகம் சொல்லக்கூடிய மனைவியோட அந்த நம்மளோட பெட்ரூம் வந்து நல்லாயிருக்கும். 12ஆம் இடம் நவாம்சத்தில் 12ஆம் இடம் கெட்டு போனவங்களோட பெட்ரூம் பார்த்திங்கன்னா தான் ஒரு மாதிரி டல்லாக, ஒரு மாதிரி ஒரு கன்ஜஸ்டடாக நிறைய பொருளுக்கு வச்சு அடைச்சிலாம் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 12ஆம் அதிபதி கெட்டு தான் போயிருக்கு, அப்போ நம்ம அதை எப்படி சரி பண்ணிக்கலாம்னா அந்த தேவையில்லாத பொருட்களெல்லாம் நம்ம செக் பண்ணணும். பண்ணி இதை மாற்றி அவங்க தான் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த பெட்டு காட்டுக்கு கீழேயே திங்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அவங்க நிச்சயமாக அதை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, பட் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. போதும்ல மேடம்? போதும் தானே? ஓகே. ஸோ இதுதான் வந்து நவாம்சத்துக்கு நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அப்புறம் நட்சத்திரங்களுக்கு சூட்சமங்கள் இருக்குது, நம்ம பிறந்த யோகத்துக்கு சூட்சமங்கள் இருக்குது, நம்ம பிறந்த கிழமைக்கு சூட்சமங்கள் இருக்குது, இதுவரையிலும் கேள்விப்படாத நிறைய சூட்சமங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் திரட்டி தொகுத்து கிளாஸ் போட போகிறோம். நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழுவோட அடுத்த 3வது கிளாஸ் வந்து திருச்சியில் 15ஆம் தேதி நடக்க போகுது. அதை பற்றி அறிவிப்பு கொஞ்சம் சீக்கிரம் வரும். அதில் இதுவரையும் நீங்கள் எங்கேயுமே பார்க்காத ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான சூட்சமங்கள், ஒவ்வொரு ராசிக்கான சூட்சமங்கள் எல்லாமே வரப்போகுது. ஸோ அதனால் நேரடியாக எல்லோரும் வந்து பயன்பெறுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த கிளாஸில் வந்து இந்த மாதிரி சூட்சமங்கள் தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த D9ல் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான் இது. நிறைய விதிகள் இருந்தாலும் இன்னும் நிறைய இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு யோகத்துக்கும், இப்போ ஒரு யோகத்துக்கெலாம் ஒரு செந்தூரம் வச்சாவே அவங்க ஜாதகமே நல்லாயிருக்கும். அது ரொம்ப சூட்சமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு சின்ன பரிகாரம் தான் அவங்க கொடுக்குற கிளாஸ் ஃபீஸுக்கே ஒர்த்தபுளாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு யோகத்துக்கும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அதே போல் திருமணம் நடக்கலை, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப தாந்திரிகமான பரிகாரங்கள்,
இதெல்லாம் நிறைய விஷயங்களை தொகுத்து இதுவரை நான் கற்றுக்கிட்டதெல்லாம் இதுவரையிலும் எங்கேயும் மேடைகளில் சொல்லாததெல்லாம் சேர்த்து தான் கிளாஸ் போட போகிறோம். ஸோ அதனால் நேரடி எல்லோரும் வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க குடும்பம் ஃபேமிலி எல்லாம் நல்லபடியாக இருக்கணுன்றதை கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும், குறிப்பாக வல்லரசு தினேஷ் ராஜ் அவர்களுக்கும் ஒரு நன்றிகளை காணிக்கையாக்கி மீண்டும் விரைபடுகிறேன். அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி மற்றும் சென்னை, 93 64 16 11 22 9364161122. நன்றி. திருநீலகண்டம். நம்முடைய பிரபஞ்ச குழுவின் ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் நவாம்ச ரகசியங்களை பற்றி பேசினார். ஐயா அவர்களின் பொறுப்பை பாராட்டி பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு அருண்ராம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.